Happy evening everyone. இன்னைக்கு வந்து நற்சிந்தனை வட்டம் வழங்கும் 1768 ஃப்ரீ ஆன்லைன் யோகா ஈவினிங் செஷன். இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போகிறவங்க வந்து யோக ரத்னா, யோக சுடர், மிஸ்ஸஸ் சிந்து வரதன், டிப்ளமா இன் யோகா, பிராணிக் ஹீலர், சூப்பரிண்டெண்டன்ட், டைரக்டரேட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பிடி ராஜ் டிபார்ட்மெண்ட். தேங்க்யூ மேம், வெல்கம் மேம். அண்ட் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களோட வீடியோவை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க. மேம் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஓவர் டு மேம். தேங்க்யூ. நன்றிம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கையை அஞ்சலி முத்ரா ஸ்டைலில் வச்சுக்கோங்க. டீப் இன்ஹேல், again deep inhale, Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Pujyaya Raghavendraya Satyadharmarataayata Bhajatam Kalpavrukshaya Namatam Kamadhenuve. ஐயா நல்லா மேலே ரைஸ் பண்ணுங்க. பிரபஞ்சத்திற்கு வணக்கம். அடுத்தது சக்சரதாரர்களுக்கு இந்த செயல் வந்து நம்ம எடுக்க போகிற செயல் வந்து நல்லபடியாக வந்து நம்மளுக்கு வந்து தெய்வ உறுதுணையாக இருக்கிறதுக்கு, பிரபஞ்சம் எல்லா ஆற்றலும் உறுதுணையாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வணக்கம். பிடரி பின்பக்கமாக வச்சுக்கோங்க. குல தெய்வம், இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வணக்கம். அக்னியில் வச்சுக்கோங்க. தாய் தந்தையர்களுக்கு வணக்கம். அடுத்தது நெஞ்சு பகுதியில் வைக்கும்போது இது வரைக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் நிறைய குருமார்கள் நம்மளுக்கு இருப்பாங்க. அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ வார்ம் அப் பண்ணிடலாம். கையை வந்து பின்னாடி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஸோ தலையில் ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் ஸ்லோவாக பண்ணுங்க. Inhale, inhale, center, exhale, then inhale, exhale, again inhale, exhale, again inhale, exhale. இப்போ உங்கள் தலைப்பகுதி மேல் பக்கமாக வரணும். inhale, exhale, சின்ன வரைக்கும் பண்ணுவாங்க. Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. அடுத்தது ரொட்டேஷன் clockwise. ஸ்லோவாக பண்ணணும். கழுத்துன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம், அதனால் ஸ்லோவாக பண்ணணும். Three times and anti-clockwise. அடுத்தது பீகாக். கழுத்தை இப்படி முன்னாடி எடுக்கணும். அடுத்தது கழுத்து மேல் பகுதி. இங்கே தான் எல்லாருக்குமே டக்குன்னு ஏஜ் ஃபேக்ட் தெரியும். அதனால் இது வச்சுட்டு மேலே 5 countings. 1 2 3 4 5. next நம்ம rings 1 2 3 4 5 fingers. அடுத்தது மணிக்கட்டை இருப்பாங்க. அதை மட்டும்தான் ஆட்டணும். நீங்கள் வந்து ஃபுல் ஹேண்ட்ஸை வந்து அழையக்கூடாது. அது ஒரு ஜாயிண்ட்ன்றதுனால இதை மட்டும் பாடணும். அடுத்தது ஸ்விங்ஸ். 4 5. அடுத்தது hip 1
1 2 3 4 5 அடுத்தது 1 2 3 4 5 பேலன்ஸ் பிடிச்சிக்கோங்க கையை 1 2 3 4 5 அடுத்தது இந்த கால் ரெண்டும் ஆனது 1 2 3 4 5 அடுத்தது knee 1 2 3 clockwise and anti-clockwise 1 2 3 அப்புறம் வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 4 வாக்கிங் சொல்லுவாங்க. தென் டோஸில் மட்டும் நடங்க 1 2 அப்படி மெல்லமாக பொறுமையாக நடக்கும் இந்த டோஸில் மட்டும். அடுத்தது சைடு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இந்த சைடு. இந்த பக்கம் நம்மளுக்கு கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்னு வரும், இந்த சைடு வரும். அதனால் ஃபுட் ரெஃப்ராலஜிஸ்டில் ஷோல்டர் வரும். அதனால் அதில் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். வீட்டில் உங்களுக்கு கூழாங்கல் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரு ட்ரேயில் கூழாங்கல் போட்டு அதில் கொஞ்சம் நேரம் நீங்கள் அக்கோ பஞ்சர் அதை வச்சுட்டு நில்லுங்க. அடுத்தது இந்த சைடு, இந்த சைடு 1 2 3 பிரேக். அடுத்தது இந்த குதிக்கால் வச்சு நடக்கும் 1 2 5 1 2 இன்னைக்கு துப்பட்டா வச்சு சின்ன ஒரு ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு நம்ம துப்பட்டாவில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா துப்பட்டா 2 துப்பட்டா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு இங்கே லேடிஸ்க்கெலாம் இங்கெல்லாம் கொஞ்சம் இது இருக்கும், வலி இருக்கும், ஜென்ஸுக்கு ஷோல்டர் பெயினுக்குலாம் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 துப்பட்டா எடுத்துக்கலாம். கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு இப்படி முடிச்சு போட்டுட்டு நல்லா இப்படி பின்பக்கமாக இப்படி வரணும். இப்படி வந்து இந்த தோலை அப்படி போட்டுட்டு அக்ராஸ் நல்லா அப்படி மேலே வந்தோன்னே இது ஒரு கிராசிங். இப்படி நம்ம கிராஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம அழகாக இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கு. இப்போ பத்த கோணாசனம் இது ஒன்று உங்களுக்கு பிடிக்க நாட்டு போட முடிஞ்சா பாருங்க, லைட்டாக நாட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா இப்படி இப்படி பிடிச்சி அரேஞ்ச் பண்ணிட்டு பிடிச்சிக்கோ. அப்போ இப்படி நீங்கள் உட்காரும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். இப்படி கொஞ்சம் இழுக்க ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். இது நல்லா அப்படி கட்டின்றணும். கட்டி இப்படி பிடிச்சிட்டு நல்லா அப்படி ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். இப்படி நல்லா இந்த மாதிரி பொசிஷனில் அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு பேக் பெயின் நல்லா இங்கே ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. நீங்கள் 1 2 3 4 5 அதே பொசிஷனில் கொஞ்சம் படுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இது கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். அடுத்தது இதில் வந்து நம்ம ஒரு 50 எக்ஸசைஸ் பண்ணணும். எல்லாமே டவல் வச்சு பண்ணுறது, துப்பட்டா வச்சு பண்ணுறது. ஸோ 1 1 2
3 4 5 அப்புறம் 1 2 கை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அதில் 3 4 5 அடுத்தது 1 2 கையை பிடிச்சிட்டிங்கன்னா 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 கால் 1 2 இப்படி வச்சுக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்தது இதர் கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்த நிலையில பண்ணும்போது 1 2 37 1 2 3 4 5 கோரை வந்து நல்லா இது பண்ணிக்கணும் 3 4 5 6 7 8 9 10 அடுத்தது கொஞ்சம் 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்தது 9 1 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் ஸ்லோவாக டக்குன்னு போடக்கூடாது, அப்படியே ஸ்லோவாக இருக்கும். ரெண்டு காலையும் ஃபோல்டு பண்ணுங்க. இந்த ரெண்டு குழந்தைங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து லிம்பத்தட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இது வந்து நிலநீர் மண்டலம், நம்ம ரத்தத்தோடு ஓடும். இப்போ அங்கங்கே பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக போகும்போது ப்ராப்ளம் இல்லை. இப்போ அங்கங்கே பார்த்திங்கன்னா நெறிக்கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. கால் நெறிக்கட்டும், இங்கே நெறிக்கட்டும், இங்கே நெறிக்கட்டும். இது மாதிரிலாம் நெறிக்கட்டும் போது ஒரு ஜுரத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சில நேரம் எப்போயாவது டெஸ்ட் எடுக்க சொல்லும் போது அந்த நிலநீர் மண்டலம் வந்து அதிகமாக ஜாஸ்தியாக காட்டும், பிளட் கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக காட்டும். அப்படி இருக்கும்போது அதை சமன்படுத்தணும். அது சமன்படுத்தும் போது அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் செய்யலாம். ஜென்ரலாக செய்கிறப்போ வாரத்துக்கு ஒரு நாள், ஸ்பெசிஃபிக்காக பண்ணும்போது வாரத்துக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும்போது நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் செய்யலாம். அது மற்ற நாளில் வாரத்துக்கு ஒரு நாள், அப்புறம் 15 நாளைக்கு ஒரு நாள், இப்படியும் கொஞ்சம் நீங்கள் மாறி பண்ணலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு மெடிடேட்டிவ் போஸ் ஏதாவதுன்னா ஸ்பைனல் கார்டு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ கோரை வந்து எப்பயுமே வந்து இது பண்ணிக்கோங்க. கோருன்றது அந்த பேக் போனை வந்து அதில் பிடிச்சிருக்கும், 4 பக்கம் இருக்கும். 1 2 3 4 இந்த 4 இருக்கும்னு. அப்போ வந்து இந்த பேக் போனில் தான் வந்து அந்த நமக்கு அந்த கோர் பிடிச்சிட்ருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப வெயிட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் உடம்புல, அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டிக்குக்கு ரொம்ப வெயிட் கொடுத்தோன்னா அப்படியே சாஞ்சிரும். இப்போ அது மாதிரிலாம் நம்ம வெயிட்டு தொப்பையெல்லாம் பெல்லி வந்து நம்ம கீழே ஹேங்கிங் பெல்லி இருக்கும்போது என்ன ஆகும்,
அப்படியே கீழே ரொம்ப சுகும்போது அப்போ ஸ்பைனல் கார்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அறியாமல் இப்படி வந்து வரும். அதனால ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஹேங்கிங் பெல்லி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த காதில் தான் வந்து நம்மளுக்கு உடம்பு ஒரு பாட்டிலையும் நம்ம எல்லா உடம்பு புறம் நிலநீர் மண்டலம் ஓடும். அப்போ ஃபேஸில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து இந்த காது வந்து முதல்ல பண்ணணும். போன தடவை பண்ணும்போது காலை வந்து இழுத்து விடணும். 1 2 நல்லா இழுத்து விடணும். 3 4 இந்த மாதிரி ஃபுல்லாக மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா இழுத்து விடணும். பண்ணிவிட்டு மேலே நல்லா ஷேக் பண்ணுங்கள். கீழே நல்லா ஷேக் பண்ணணும். அடுத்தது இது நல்லா கிளாக் வைஸ் காதையே பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் 5 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் 5 தடவை பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த காது 1 இது கொஞ்சம் இழுத்து விட 2 3 4 5 இப்படி எல்லாமே இழுத்து அப்படி விடும். அப்புறம் காதை நல்லா கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க 5 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ். ஸோ இப்போ இந்த பக்கம் காதில் இருக்கிற ஏதாவது உங்களுக்கு அங்கே நெறிக்கட்டினா நம்மளுக்கு ஒரு வலி, காது வலி எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த நெறிக்கட்டும் போது காது வலி வந்து அப்படியே உயிரியே போகிற மாதிரி இருக்கும். அந்த வலி வந்து அந்தளவுக்கு சிவியராக இருக்கும். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃபேஸில் இருக்கிறது இதான். அடுத்தது நமக்கு காலர் போன் வந்து இந்த நெறிக்கட்டும். அட் அ டைம் என்ன பண்ணணும்னா இங்கே இன்ஹேல் பண்ணும்போது அட் அ டைம் இந்த ஷோல்டர் வந்து வரணும். இன்ஹேலும் அட் அ டைம் எடுக்கணும். உச்சி படுறதுக்கும் ஷோல்டரும் ஒரே டைம் தனித்தனியாக இருக்கக்கூடாது. எப்படின்னா அது மாதிரி. ஸோ முதல்ல ஒரு 5 டைம்ஸ், புதுசாக இருக்கிறவங்க 5 டைம்ஸ் நிறுத்திக்குவாங்க. அப்புறம் வந்து டெவலப் பண்ணுறவங்க ஒரு 15 டைம்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். again. Again. அடுத்தது இப்போ இந்த இடம் பூரா உங்களுக்கு கொஞ்சம் நிலநேரம். இப்போ அடுத்தது வந்து கபாலபதின்றது நல்லா உள்ளேயும் போகணும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். மூச்சையும் விடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதான் அப்படியே 5 டைம்ஸ் நடக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இருக்கணும். அடுத்தது இந்த கோர் இங்கே இந்த இடத்துல அந்த கோர்கிட்ட பண்ணும்போது பார்த்திங்கன்னா கபாலபதி மாதிரி தான். ஆனால் வந்து இது வந்து இன்ஹேல் பண்ணக்கூடாது. இந்த மூச்சு சத்தம் வந்து இன்ஹேல் பண்ணி எக்ஸல் பண்ண அந்த இது நம்மளுக்கு வரக்கூடாது. அந்த சுவாசம் வந்து வராது. வயிறை மட்டும் உள்ள அமைங்க இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம இன்ஹேல் ஃபுல்லாக வந்து மூச்சை நல்லா இழுத்துட்டு மட்டும் ஃபுல்லாக விட்டுட்டு அப்புறம் அந்த கும்பகத்தில் இருக்கும்போது வயிறு காலியாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து வயிறை வந்து அமுக்க முடியும். எம்டியாக இருக்கணும் வயிறு, பார்த்துக்கணும். வயிறை மட்டும்
மறுபடியும் நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள். ஓகே, சேல் பண்ணுங்க. அப்படியே நல்லா வயரை வந்து நல்லா உள்ளே இழுத்துட்டு வயரை ஃபுல்லாக ஏர் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ ஈஸியாக பண்ணும். இப்போ அடுத்தது நம்ம இந்த நியூட்ரஸு, யூரினரி ட்ராக்கு, பிறப்புறுப்புகள், இந்த கிட்னி எல்லா இடமும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்ன அடுத்த ஆசனம்னா ரத்தகோணாசனம்னா அதுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் ஆக்சுவலாக வைக்கணும். என்னால் கொஞ்சம் இப்படி வைக்கலாம். பட்டர்ஃப்ளை ஃபோர்ஸ் ஃபுல்லாக அப்படி வச்சு நல்லா முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி கொண்டு வந்துட்டு கையை உள்ள வச்சு பட்டர்ஃப்ளை ஃபோர்ஸ் பண்ணணும். 1 2 3 4 5 நல்லா லுக் பண்ணணும். 6 உங்கள் ஸ்பைனல் கார்டு வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். 5 6 நல்லா நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துடலாம். என்னால் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறனால என்னால் முடியும். 4 6 7 8 9 10. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சின்முதிரையில் கை வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் மெடிடேட்டிவ் போஸில் சின்முதிரையில் நம்ம கை வச்சுக்கணும். சின்முதிரை அதாவது யோகாசனம் பண்ணுறவங்களுக்கு அருள் துறையிலையும் நம்ம முன்னேறி இருக்கணும், பொருள் துறையிலையும் நம்ம வந்து முன்னேறி இருக்கணும்னு அடிக்கடியாக சொல்லுவேன் நான். ஏன்னா பொருள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்மளால் இன்றைக்கி ஆன்லைன் கிடையாது, ஆன்லைன் வச்சு நம்ம படிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம எதுவுமே முடியாது. நம்ம அதுக்காக அருள் வாழ்க்கைக்கும் பொருள் வேணும், வாழ்வதிலும் பொருள் வேணும்னு சொல்கிறோம். நம்ம பொருள் இருக்கிறனால தான் நம்ம ஒரு ஃப்ரீ கிளாஸ் நம்ம சொல்லி இது ஒரு சர்வீஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1700 வந்து ஈவினிங் போயிருக்கு, 1800ன்றது மார்னிங்லாம் சர்வீஸ் போயிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு மிராக்கிள் தான். இது வரைக்கும் அது மாதிரி யாராவது செஞ்சுருப்பாங்களான்றது வந்து தெரியல நம்மளுக்கு. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப ஒன்று ஆன்லைனில் பண்ணுறப்ப அப்படி போயிருக்கோம். ஆனால் நம்ம ஜூமில் வந்து பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பண்ணுறப்ப இதெல்லாம் ஒரு சர்வீஸுன்றப்ப வந்து தெய்வத்துக்கு நிகர். அதாவது கடவுள் வந்து நம்ம போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு இதுக்கு கற்றுக்கும் போது நம்ம கடவுளாக பார்க்குறதுன்றது வேறு. அதே ஒரு சர்வீஸ் பண்ணும்போது கடவுளே நம்மளை வந்து தெய்வமே நம்மளை வந்து நம்ம முன்னாடி நம்ம பக்கம் நோக்கி வராருன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி சர்வீஸ்ன்றது ரொம்ப முக்கியம். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் எங்கெங்கே உங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியுமோ அதாவது நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு வாழ்க்கைக்கு மேம்பாடுறதுக்கு வந்து 10 பழக்கங்கள், என்னென்ன பழக்கங்கள் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ஒவ்வொரு நாள் ஒரு முன்னேற்றம் நம்ம ஏதாவது ஒன்று கற்றுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப இது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து 10 மேம்பாடு அதாவது தெரிஞ்சு வச்சுக்கலாம். செயல்படுத்த முடியுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் அதாவது இது கடைப்பிடிக்க முடிஞ்சவங்க கடைப்பிடிங்க. கண்டிப்பாக 10 பழக்க வழக்கங்கள்னா 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்கள்ன்றாங்க. அதை நம்ம ஜூமில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கோப்பை தேநீர் அல்லது காப்பி மருந்துங்கள். அதாவது காப்பின்றது வந்து காஃபி, தேநீர்ன்றது சில பேர் பால் குடிப்பாங்க, அது பழக்கம் இல்லாதவங்க அது யோகாசனத்தில் அது வேண்டான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இதில் அதுக்கு பதிலாக ஹெர்பல் டீ அதை மாதிரி கூட எடுத்துக்கலாம் நம்ம. இன்னும் அடுத்தது 3 வேளையும் உணவு உண்ணுங்கள். யோகிகளுக்கு 2 வேளைன்னு சொல்லுவாங்க, ஒரு வேளைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நடைமுறை வாழ்க்கையில் ஒரு வேலையிலையோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது உணவு தேவைப்படுது. ஏன்னா அது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஈடுபட ஒரு உத்தியோகம் போகிறோம் வேணுன்றப்ப அது மாதிரி ரொம்ப ஒரு நம்ம யோகி வாழ்க்கை வாழறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் 3 வேளையும் நம்ம வந்து அளவோடு சாப்பிட்றோம். அந்த அளவு சாப்பாடுமே வந்து என்னன்னா எடுக்கிற சாப்பாடு பிளேட்டை பார்க்கணும். நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தானது என்ன இருக்குது, கண்டது பீஸா பர்கர் அந்த மாதிரி லைன்லாம் போகாமல் எடுக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அதில் நம்மளுக்கு சத்து என்ன இருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கை உணவோ போயிட்டு
அப்படி பண்ணுறதுன்றது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும். 4 லிட்டர் தண்ணீர் தினமும் குடியுங்கள்ன்றாங்க. 4 லிட்டர்ன்றது அவங்கவுங்க கிலோ கூட சொல்லுவாங்க சில நேரத்தில். அதாவது ஒருத்தர் 60 கிலோ இருக்காங்கன்னா 3 லிட்டர் தண்ணி 4 லிட்டர் தண்ணி, அதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்ணும், சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் முன்னாடி குடிக்கணும்னுவாங்க. அது மாதிரி மத்தியானம் நைட்டும் குடிக்கணும்னுவாங்க. ஸோ இது மாதிரி தண்ணீரை வந்து நம்ம வந்து அல்கலைன் வாட்டர் வந்து ஒரு வெள்ளரிக்காய் ஒன்று, நெல்லிக்காய் அது லெமனை கட் பண்ணிவிட்டு, அப்புறம் இன்னும் ஜீரகம் நினைக்கிறேன், ஜீரகம் இதை போட்டுட்டு புதினா இதை போட்டுட்டு நீங்கள் நைட்டு வச்சுட்டிங்கன்னா காலையில் அல்கலைன் வாட்டராக மாறிடும். அது ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து 5 பிடித்த பழங்களை உண்ணுங்கள். 5 பழங்கள் ஏதாவது சாப்பிட சொல்கிறாங்க. அது வந்து எல்லாருக்குமே அது அஃபோர்ட் ஆகுமான்னு தெரியாது நம்மளுக்கு, ஆனால் அவங்களுடைய பொருளாதாரத்தை. பட் பழங்கள் சாப்பிட்றது நம்ம வழக்கமாக வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது வந்து 6 பாடல்களையாவது தினமும் கேளுங்கள்ன்றாங்க. அதாவது என்டர்டைன்மெண்ட் வந்து ரொம்பவே லைஃப்பில் முக்கியம். இப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. இப்போலாம் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில் செல் இருக்குது, டிவி இருக்குது. ஸோ வெளியில் போக முடியாதவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்க ரெக்ரியேஷன் இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மாதிரி ரெக்ரியேஷன் இருக்குது. ஸோ பாடல்கள் கேட்குறதுன்றது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது அந்த ஏஜ் குரூப்பில் அவங்கவுங்க கேட்டுக்கலாம். 1 நிமிடங்கள் சிரித்து பழகுங்கள். சிரிப்பு தான் வந்து மருந்துன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு சிரிச்சிட்டோன்னா நம்ம மனக்கவலைகள் எல்லாமே போயிடும். யார்ட்டையாவது பேசி சிரித்தோன்னா அது ஒரு மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு கூட நம்மளுக்கு குறையும்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து 8 மணி நேரம் உறங்குங்கள். இது கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் வர்றவங்களுக்கு தூக்கன்றது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்குது. ஏன்னா தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்கிடுறோம், பட் மிட் நைட்டில் யாருக்கு ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குது. ஸோ ஆனால் 8 மணி நேரம் நல்லா தூங்கினீங்கன்னா நல்ல சவுண்ட் ஸ்லீப் கிடைக்கும். நம்ம தூக்கத்தில் இந்த யோக நித்ரா அதெல்லாம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு நல்ல பாடி ஹெல்த் நல்லாவே இருக்கும். அடுத்தது 9 பக்கங்களாவது தினமும் படியுங்கள்ன்றாங்க. ரீடிங் ஹேபிட் சுவாத்தியாயம் சொல்லுவாங்க. ரீடிங் ஹேபிட் டெய்லி நம்ம வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாவது நம்ம ரீடிங் ஹேபிட் கொண்டு வரணும். ஏதாவது புக்கு படிக்கணுன்றது. இப்போ ஆன்லைன் இருக்குது, ஏதாவது ஒன்று நம்ம அவங்கவுங்களுடைய உத்தியோகம் ஏதாவது வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பழகிக்கலாம். அடுத்தது 10 நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள்ன்றாங்க. அதாவது ஒரு தியானம் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான். 10 நிமிஷமாவது இந்த 10ல் உங்களுக்கு எது கடைப்பிடிக்க முடியறதோ அதை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பணத்தை வந்து நம்ம சில நேரங்கள் தவறாக கையாளுவோம். அது எல்லாருக்குமே உண்டு. தவறாக கையாளுவோன்னு என்ன, அதிக வீண் செலவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து பணத்துக்கு ஒரு எனர்ஜி உண்டு. ஸோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வேறு வழி இல்லாமல் இருக்கும். சில நேரம் அதில் ஒரு கில்ட்டினஸும் இருக்கும். சில சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் வரும், க்ராஸ் ஆகும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஹோனோபோனோவில் வந்து நம்ம சிம்பிளாக வந்து அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி அதுக்கு ஒரு சின்ன ஒரு மந்த்ரா சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அது வந்து அதனால் இப்போ சின்முத்ராவில் அப்பயே சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இது மட்டும் ஒரு 3 டைம்ஸ் நம்ம சொல்லலாம். மை டியர் மணி ப்ளீஸ் forgive me. மை டியர் மணி ப்ளீஸ் forgive me. I am sorry. Thank you. I love you. Please forgive myself. My dear money, please forgive me. I am sorry. I love you. Please forgive me. My dear money, please forgive me. I am sorry. Thank you. I love you. Please forgive myself.